பாலைவனம். பாலைவன தாவரத்திற்கு டெசர்ட் பிளான்ஸ் அடாப்டேஷனான டெசர்ட் பிளானு சப்பாத்தி, கல்லி, அக்காவு, சோற்றுக்கற்றாழை, ஃப்ரையோபில்லம். பாலைவன வாழிட வகத்தில் வெப்ப வறட்சி பாலைவனங்கள் இருக்குது, மித வெப்ப பாலைவனங்கள் இருக்குது, கடல் சார்ந்த பாலைவனங்கள் இருக்குது, குளிர் பாலைவனம். இப்போ எடுத்துக்கிட்டால் பார்த்திங்கனாக்கா குளிர் பாலைவனம் மிக பெருசு எதுனா கோபி பாலைவனம். எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது. சீனாவில் இருக்கக்கூடிய கோபி பாலைவனம் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த வெப்ப வறட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா தார் பாலைவனம் அப்படின்னு படிச்சிருப்போம். காடுகளின் வகையாக வெப்பமண்டல காடுகள்னு பிரிக்கலாம், குளிர் பிரதேச காடுகள் அப்படின்னு பிரிக்கலாம், மலை காடுகள் அப்படின்னு பிரிக்கலாம். பெரும்பாலும் மலை இருக்கும், மலையினுடைய அடிவாரங்களில் மரங்கள் வளர்ந்துருக்கும், மலையிலேயும் மரங்கள் வளர்ந்துருக்கும். ஆனால் மனிதனுடைய அபரீதமான பேராசையால் இன்றைக்கி என்ன ஆகுறாங்கன்னா மலையின் ஓரங்களெல்லாம் மரங்களை வெட்டி குடியிருப்பு பகுதிகளாக மாற்றிக்கிறாங்க. அப்படி மாற்றிக்கப்படும்போது ஆங்காங்கே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இயற்கையான முறையில் நிலச்சரிவு ஏற்படுது. இல்லை லேண்ட் ஸ்லோப் பார்த்துருப்பீங்க, அங்கே ஃப்ளோட் ஆகும். இல்லை அப்போ ஃப்ளோட் ஆகும்போது நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான லேண்ட்ஸ்லைடு ஏற்படும். அப்போ இந்த ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்னா இதுதான், இயற்கை இருக்கக்கூடிய இடம், மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடம் எதுவோ அதை தான் தேர்ந்தெடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இயற்கைக்கு எதிராக செயல்பட்டோம்னா எப்போ வேணாலும் மழை காலங்களில் முழுவதுமாக நீர் தேங்கி விட்டன, வீட்டினுடைய முதல் மாடி வரை தண்ணி வந்துடுச்சு, நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் தாங்கிறோம். இதனாலே நமக்கு ஸ்டெப்னி மாதிரி, ஒரு காரில் ஸ்டெப்னி மாதிரி ஒரு 2 ஃப்ளோர் கட்டி வச்சுக்கணும் மாதிரி தருது. மழை காலம்னு வந்ததுன்னா மேலே போயிடணும். இப்படிலாம் எங்கே நீர் தேக்கம் இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் கூறு போட்டு விற்றோம்னா எப்படி? இல்லை, பிளாட் போடுறது தவறு, நீர்பிடிப்பு இடங்களில் செய்யக்கூடாது. அடுத்ததாக காடுகளில் ஆண்டு சராசரியாக நாம் கூட ஏற்கனவே பார்த்தோமில்லை, 20லேருந்து 200 சென்டிமீட்டர், அதை நம்ம 25லேருந்து 200. ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் உயிர் வாழ்வதற்கு அதன் அமைப்பிலும் பண்பிலும் பெற்றிருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தகவமைப்பு என்றும். சுற்றுப்புற காரணிகளால் ஒரு உயிரினத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமடைந்த உறுப்புகளை மாற்றுருக்கள் என்றும். மெலிந்த தண்டின் மாற்றுருக்கள் என்னவாக மாறுதுன்னா பற்றுக்கம்பி. நீங்கள் வெற்றிலை பார்த்துருப்பீங்க, அழகாக தாவரத்தில் பற்றுக்கிட்ட போகும். பற்றுக்கம்பிக்கு எடுத்துக்காட்டாக இனிப்பு பட்டாணியை கூட நம்ம எடுக்கலாம். சிற்றிலைகள் பற்றுக்கம்பிகளாக மாறியிருக்கும். அடுத்து பாகற்காய், வீட்டிலேயே கூட கொடியாக வளர்க்கக்கூடியது பாகற்காய், அவரைக்காய். இல்லை கோண மொட்டானது பற்றுக்கம்பிகளாக மாற்றம் அடைந்து வேறொரு தாவரத்தின் மீது படர்ந்து போகும், அல்லது சப்போர்ட்டிவாக எது இருக்கோ அது. அடுத்து பின்னு கொடிக்கு எடுத்துக்காட்டு, பற்றுக்கம்பிக்கு எடுத்துக்காட்டு பாகற்காயோ இனிப்பு பட்டாணியோ விடையாக கேட்கலாம். அதற்கு அடுத்ததாக பின்னு கொடிக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்கன்னா சங்குப்பூ பார்த்துருப்பீங்க, ஊதா நிறத்தில் இருக்கும். அதேமாதிரி கொடிமல்லி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கூர்மை மற்றும் கடினமான தண்டின் மாற்றுருக்கள் எது அப்படின்னா முட்கள். பெரும்பாலும் வறல் நில தாவரங்களான ஒப்பன்ஷியா, சப்பாத்தி கல்லி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒப்பன்ஷியா என்னென்னா மிகச்சிறந்த ஒரு தகவமைப்பாக இலைகளே முட்களாக மாறியிருக்கு. அப்போ ஏன் இலை முட்களாக மாறியது அப்படின்னா அங்கே ஸ்டொமேட்டா என்ற ஒரு பார்ட்டே இல்லாமல் பண்ணுது. அதுக்கடுத்தது டு ப்ரிவென்ஷன் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்க முன்கூட்டியே தடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுதான் பாருங்கள் முட்கள். எடுத்துக்காட்டாக அக்கேவ் ரயில் கற்றாழை என்று சொல்லுவோம். இந்த வகை கற்றாழையில் இலையின் நுனிப்பகுதியில் விளிம்புகளில் முட்கள் மாறுபாடு அடைஞ்சிருக்கும். அடுத்து சப்பாத்தி கல்லி. இப்போ அக்கா அப்படின்றது என்னென்னா, ஏன் ரயில் கற்றாழை அப்படின்னா இது மாதிரி இருக்கும் சார், இந்த தண்டவளம் ஒரு தண்டவளமாக இணைச்சிட்டே போகும்ல,
அது மாதிரி இணைச்சிருப்போம். இந்த இடத்துல முள்கள் இருக்கும், நுனியில் முள் இருக்கும், நுனியில் முள் இருக்கும், இது மாதிரிலாம். இப்போது இது தான் அக்கேவ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது இப்போது சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல்லி அப்படின்னா இது மாதிரி இருக்கும். தண்டு பகுதியில் இது நம்ம போடுறது வந்து முள். இந்த முள் வந்து என்ன சார் அப்படின்னா இலை சார். இலை தான் முற்களாக மாற்றோறு பெற்றிருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சப்பாத்தி கல்லி, காகிதப்பூ, போக்கன் வில்லியா, தண்டினுடைய கூர்மையான முட்கள் காணப்படும் தண்டில். இல்லை மற்ற விலங்குகள் வந்து இலையை ஒன்று விடக்கூடாது என்று கருதி. இப்போ நம்ம 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் மேலும் அறிந்து கொள்க அப்படின்னு இருக்குது. டு யூ நோ அப்படின்னு. அதை இப்போ சில தகவல்கள் பாருங்களேன். என்ன தகவல்னால், நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் சார் விட்டம். நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பில் 45 கிலோகிராம் எடையை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் தன்மை கொண்டது. இல்லை 45 கிலோ சார். அப்போ இந்த இலையை வளர்த்து நீர் பகுதியில் இருக்கிறவங்களாம் ஒரு இந்த இலையை கையில் வச்சுக்கிட்டு நீரில் போகும்போது போட்டுட்டு அது மேலே ஏறி உக்காந்துட்டு இந்த இந்த பார்க்கலாம் சிறு சிறு எறும்பு இனங்கள் எல்லாம் இலையின் மீது பயணிக்குது. அது மாதிரி பயணிக்க வேண்டியதான். 2, பூவின் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அதை பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள். ஃப்ளவரிங் பிளான்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ். பூக்கும் தாவரத்திற்கு சூரியகாந்தி, சன்ஃப்ளவர் எடுத்துக்காட்டாக பார்க்குறோம். பூவா தாவரத்துக்கு ரிக்ஷியா, படர்ந்து போகும், பூக்களை வந்து பூக்காது. பெருசாக தண்டென்றும் வேறென்றும் மலர்கள் என்றும் வேறுபடுத்த இயலாது. விதை அமைந்திருக்கும் தன்மையின் அடிப்படையில் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஆஞ்சியோஸ்பம், மூடிய விதை தாவரங்கள் என்றும், ஆஞ்சியோஸ்பம் மூடிய விதை தாவரத்தை ஆஞ்சியோஸ்பம் என்றும், திறந்த விதை தாவரங்கள் அதை வந்து ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்னு சொல்லுவோம் சார். இல்லை அதனால் ஆஞ்சியோஸ்பம், ஜிம்னோஸ்பம். ஆஞ்சியோஸ்பம்னா மூடிய விதை தாவரங்கள், ஜிம்னோஸ்பம்னா திறந்த விதை தாவரங்கள். மூடிய விதை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு மா. பெரும்பாலும் எடுத்துக்காட்டுகள் நம்ம புத்தகத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் சார். 6ஆம் வகுப்பில் நமக்கு இதுதான் கொடுத்துருக்கு. விதை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டாக ஜைகஸ். உலகின் மிக நீளமான நதி நைல் நதி என்றும், இது கிட்டத்தட்ட 6650 கிலோமீட்டர் நீளமுடையது என்றும், இந்தியாவில் மிக நீளமான நதியாக கங்கையாகவும், இது 2525 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகவும், தாமரையின் இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் நீரில் மிதக்க உதவுகிறது. உங்களுக்கு தெரியுமா தாமரை எப்படி மிதக்கிறது என்றால், தாமரையினுடைய இலையானது தண்டில் இணைந்திருக்கு, அங்கே இலை காம்பு இருக்குது, அது மூலயமா. அடுத்து 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கர் மற்றும் லிவர்வோட்ஸ். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகத்திற்கான ஆக்சிஜன் தேவையை பாதி அளவு தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் ஃபாரஸ்ட். அதனால தான் இது என்ன சொல்லுவாங்கன்னா பூமியின் நுரையீரல். இல்லை எர்த்தினுடைய லங்ஸ் யாருனாக்கா அமேசான் ஃபாரஸ்ட்டு தான் சார். அமேசான் ஃபாரஸ்ட்டு. அடுத்து உங்களுக்கு தெரியுமா, மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனம் தார் பாலைவனம் இந்தியாவின் துணைக்கண்டத்தில் உள்ளது. இதன் பகுதிகள் ராஜஸ்தான் மாநிலத்திலும், வடமேற்கு இந்தியாவிலும், பஞ்சாபிலும், சிந்து மாகாணத்திலும் மற்றும் கிழக்கு பகுதிகளால் விரிந்து காணப்படுது பாகிஸ்தானில். அடுத்ததாக அக்டோபர் முதல் திங்கட்கிழமை, அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக நாம் அனுசரிக்கிறோம். உலக வாழிட நாளாக எல்லா வாழிடத்திலும்
தகவமைப்பு பெற்ற விலங்குகள் தாவரங்கள் வாழ்கிறது. அதனால் அந்த வாழிடத்தை நாம் உலக வாழிட நாளாகவும், வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடியது மூங்கில் சார். அதிவேகமாக வளரக்கூடியது எதுனாக்கா மூங்கில்.